நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல இன்ஸ்டாகிராமை பத்தி நம்ம பேச போறோம். இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 3 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த 3 முக்கியமான விஷயங்களும் கண்டிப்பா உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா இந்த 3 முக்கியமான ஃபீச்சரும் உங்களுக்கு பயனுள்ளதாவே அமையும். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதுல விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலம் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபீச்சரை தவிர்த்துட்டு அது அல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராமோட செட்டிங்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ அந்த செட்டிங்ஸில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னா ஸ்டோரிஸ் இன்றைக்கி அதிகம் பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபீச்சராக இருக்குது. வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் எப்படியோ, யூடியூப்பில் ஸ்டோரிஸ் எப்படியோ, ஸ்னாப்சாட்டில் ஸ்டோரிஸ் எப்படியோ, அதே போல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்டோரிஸ் இருக்குது. இந்த ஸ்டோரிஸ் யாருக்கெல்லாம் தெரியணும், யாருக்கெல்லாம் தெரியக்கூடாது, இந்த மாதிரி பொதுவான விஷயங்களை நம்ம வந்து எப்படி பயன்படுத்துறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதை ஒரு 3 பிரிவா நம்ம வந்து பிரிச்சு நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஒவ்வொரு பிரிவும் வந்து என்னென்ன உங்களுக்கு பயனுள்ளதா கொடுக்க போகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய வீடியோல. உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. வழக்கமா இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க வந்து ஸ்டோரிஸை வந்து அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ ஸ்டோரிஸை அப்லோட் பண்ணும்போது அந்த ஸ்டோரிஸ் உங்களுடைய எல்லாருடைய ஃபாலோவர்ஸுக்கும் போய் சேர்ந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வந்து உங்களுடைய ஸ்டோரிஸ் போய் சேரக்கூடாது. அதாவது வீடியோவா இருக்கட்டும், போட்டோவா இருக்கட்டும், லைவ் வீடியோவா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் அவற்றிலிருந்து பாதுகாத்து வைக்கணும், அதாவது மறைச்சு வைக்கணும். நீங்க விருப்பப்பட்டா அதுக்கு ஒரு அருமையான ஒரு ஃபீச்சர் இருக்கு. அதை பத்தி இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போற ஃபீச்சர் என்னன்னா ஸ்டோரிஸை ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து மறைச்சு வைக்கிறது எப்படி. இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் பாட்டம் ரைட்ல பாத்தீங்கன்னா மீன் ஒரு ஐகான் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டாப் ரைட்ல ஒரு 3 லைன் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் கீழே, அதுக்கப்புறம் பிரைவசி, அதுக்கப்புறம் ஸ்டோரி, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஹைட் ஸ்டோரி ஃப்ரம் கொடுத்துருப்பேன். இதுல வந்து நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல நிறைய பேர் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் இதுல இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை வந்து நீங்க ரைட்ல இப்படி ரைட் மார்க் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ரைட் மார்க் இருக்கும், அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஹைட் ஸ்டோரி ஃப்ரம் 3 people, அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண அந்த 3 நபருக்கு உங்களுடைய ஸ்டோரிஸ் போய் சேராது. ஸோ நீங்கள் மறைச்சி வச்சுட்டீங்க, அவரால் உங்களுடைய ஸ்டோரிஸை பார்க்க முடியாது. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற ஃபீச்சர் என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல நீங்க போஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டோரிஸ். இந்த ஸ்டோரிஸ் யாருக்கெல்லாம் தெரியணும், யாருக்கெல்லாம் தெரியக்கூடாது, இல்ல யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு அருமையான ஒரு செட்டிங்ஸ் இருக்கு. அந்த செட்டிங்ஸை நீங்க வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள. இன்ஸ்டாகிராம்ல வந்து யாரெல்லாம் உங்களுடைய மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணலாம். அதுக்கு நீங்க ஸ்டோரிஸ் போங்க. ஸ்டோரிஸ் போனதுக்கு அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா அலோ மெசேஜ் ரிப்ளைஸ் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். எவ்ரிஒன், பீப்புள் யூ ஃபாலோ, இல்லை தேவையில்லை, யாருக்குமே வந்து அனுமதி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டா ஆஃப் இருக்கு. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணால் போதும். அடுத்து வரக்கூடிய நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய மெசேஜை யாராலையும் ரிப்ளை பண்ண முடியாது. உங்களுடைய மெசேஜுக்கு குறிப்பிட்ட நபருக்கு தேவைன்னா பீப்புள் யூ ஃபாலோ, இல்லை உங்களுடைய மெசேஜ் எல்லாரும் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டா எவ்ரிஒன் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். மூணாவதா நம்ம பார்க்க போற ஃபியூச்சர் இன்ஸ்டாகிராம்ல ரெகுலரா நீங்க ஸ்டோரிஸா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டோரிஸை வந்து மற்ற யாரும் ஷேர் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த செட்டிங்ஸை நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இல்ல அந்த ஸ்டோரிஸை யார் வேணாலும் நீங்க ஷேர் பண்ணலாம் உங்களுடைய மெசேஜ்ல அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டா அதை ஆன் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர் எங்க இருக்கு, எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள. மூணாவதா நம்ம பார்க்க போற ஃபீச்சர் இன்ஸ்டாகிராம்ல உங்களுடைய போட்டோ, வீடியோவை மற்றவங்க ஷேர் பண்ணுமா வேண்டாமா அந்த முடிவை நீங்க எடுக்க முடியும். பிரைவசி, ஸ்டோரி, அதுக்கப்புறம் பேஜ் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. அலோ ஷேரிங் கொடுத்துருப்பாங்க. நான் இதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இது ஆன் பண்ணி வைக்கணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணுறதுனால என்ன ஒரு நன்மை தீமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, வீடியோவை மற்றவங்க அவங்களுடைய மெசேஜில் ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபீச்சர். ஸோ நீங்கள் அனுமதிக்கலாம், தேவையில்லைன்னா இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸை நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் ஷேர் பண்ணும்போது யாருமே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு விருப்பப்பட்டால் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லை நம்மளுடைய ஸ்டோரிஸ் உள்ள விஷயங்கள் உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டா இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஸ்டோரி, இந்த ஸ்டோரிஸை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஒரு 3 முக்கியமான விஷயங்களை நான் தெரிவிச்சிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலையே இல்லை.